ஆப்கி அதாலத்தில் கபில்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரையும் விமர்சிக்கிறார். நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய பெயர் கிரேக் சாப்பல். நீங்க கிரேக் சாப்பல் கிட்ட நீங்க செய்யற எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன்னு நேரடியா சொல்லியிருக்கீங்க. கிரேக் சாப்பல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யறாருன்னா அதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க நம்ம நாட்டுக்கு சேவை செய்யறாங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வராங்கன்னா அது நல்லது தானே. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுலயே பிடிவாதமா இருந்து தன்னோட தவற ஒத்துக்க மறுத்தா அப்போ நம்ம பேசாம இருந்தா நமக்கே நம்ம மேல ஒரு வெக்கம் வரும். இவ்வளவு கிரிக்கெட் விளையாடி இருக்கோம், நேரடியா நம்மளால எதிர்த்து பேச முடியாதான்னு தோணும். நீங்க சொன்ன அதே விஷயத்த சச்சின் டெண்டுல்கரும் அப்படியே சொல்லியிருக்காரு. அவரும் எக்ஸ்பெரிமெண்ட் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு கருத்து சொல்லியிருக்காரு. சச்சினுக்கும் தோணி இருக்கலாம், மறுபடியும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனைகள் வரும்னு. அதாவது இது ஒரு சின்ன விஷயம். நம்ம இந்தியர்கள் இருக்காங்கல்ல, எப்படி வாழ்றாங்க. நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வீடு கட்டினா அதுல பல தலைமுறைகள் அதிலே தான் வாழ்றாங்க. அப்பா, தாத்தா, முப்பாட்டன் எல்லாருமே அதே வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியன், அமெரிக்கன் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெட்டியை தூக்குவாங்க, இங்க இருப்பாங்க. இன்னொரு நாள் இன்னொரு பெட்டியை தூக்கிட்டு போய் இன்னொரு ஊர்ல இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அது வேற. அந்த லைஃப் ஸ்டைல நம்மளோட கிரிக்கெட்டுக்கும் அத நம்ம பிளேயர்ஸ் மேலேயும் செலுத்தினா அது ரொம்பவே விசித்திரமா இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்பாடு சமூகத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். கபில், நீங்க இன்செக்யூரிட்டி இருந்தா ஒருபோதும் சிறந்த பர்ஃபார்மன்ஸ கொண்டு வராது. ஒரு மனிதன் செக்யூராவும் சாலிடாவும் இருக்கும்போது தான் அவனுடைய உண்மையான பர்ஃபார்மன்ஸ் வெளியில வரும். இன்னைக்கு ராகுல் டிராவிட் எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த பிளேயர். நாளைக்கு அவர்கிட்ட டீம்ல இருந்து வெளியில போலான்னு சொல்லிட்டா நல்ல விளையாடலன்னா அவர் விளையாடுறத கூட சின்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பண்பாடு, சிந்தனை மற்றும் நம்ம பிளேயர்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்கள பயமுறுத்த தேவையில்ல. பயமுறுத்தினா இன்னும் குலுங்கி போயிடுவாங்க. ஏற்கனவே பல பேர் குலுங்கி போயிருக்காங்க. அப்போ நாம உண்மையிலே மேம்பட்டு வரோமா? ஒருவேளை கிரேட் சாப்பல் உண்மையிலே நல்ல விதமான ஏதாவது செஞ்சிருந்தா அதை பாராட்டியே ஆகணும். அவரு எல்லா பிளேயர்ஸையும் ஒரே சமமா பார்த்திருக்காருன்னு. ஆனா அதே நேரத்துல அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. ஐ திங்க் இன்னும் நாம அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தயாராவே இல்ல. கிரிக்கெட் இன்னும் அந்த நிலைமைக்கு போகவே இல்ல. எவ்வளவு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆனா அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னும் தொடரும்னு தான் சொல்லியிருக்காரு. கடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இர்ஃபான் பட்டான ஓபனிங்ல இறக்குனாரு. கடந்த 6 மாசமா நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். சொல்லப்போனா இர்ஃபான் பட்டான் நம்பர் 7 பேட்ஸ்மேன் அவர் கிடையாது. பார்க்க போனா அவர் நம்பர் 3 பேட்ஸ்மேன் அவரு. ஒருவேளை நீங்க 25 மேட்ச்ல 15-18 தடவை நம்பர் 3 போறாருன்னா அது சர்ப்ரைஸ் இல்ல, அது எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்ல. தட் இஸ் எவ்ரிடே ஸ்டோரி. அவர் தான் நம்ம டீமோட நம்பர் 3 பேட்ஸ்மேன். வெளியே உட்கார்ந்துருக்க நம்ம 2 விஷயம் சொல்ல முடியும். ஒன்னு அவரு ஸ்டெபனா இருப்பாரு, அதாவது ஒருவேளை அவரோட சிந்தனை நம்ம சிந்தனையை விட மிகப்பெரிய உயரத்துல இருக்கலாம். நம்மளால அவ்வளவு ஆழமா யோசிக்க கபில், நீங்க எப்பவும் தெளிவா எந்த பயமும் இல்லாம நேரடியா பேசுவீங்க. மக்கள் மனசுல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது கிரேக் சாப்பல் இந்தியன் டீம்ல இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ, பவர்ஃபுல் பிளேயர்ஸ ஒதுக்க நினைக்கிறாருன்னு. சௌரவ் கங்குலிய வெளியேத்திட்டாரு, சச்சின் டெண்டுல்கரை ஓரமா உட்கார வைக்க நினைக்கிறாரு, ஹர்பஜனுக்கு பாடம் கத்துக் கொடுக்க நினைக்கிறாரு, வீரேந்திர சேவாக வெளியே தோர்த்த நினைக்கிறாரு. ஐ திங்க் பாடம் கத்துக் கொடுக்கறதில்ல, ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். ஐ திங்க் எந்த வார்த்தைகளை எந்த நேரத்துல பயன்படுத்துறோமோ அதுல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த பிளேயர்ஸ ஒரு குழுவா சேர்த்து விளையாட வைக்க முடியுமா? அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தரை பயமுறுத்தி வெளியே தள்ளுறது அதுக்கான தீர்வு இல்ல. இந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை எப்படி எடுக்கலாங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். சில நேரங்கள்ல நீங்க பேசுறத கேட்டா கிரேக் சாப்பலுக்கு எதிரா நீங்க தூண்டி விடுற மாதிரி தெரியுது. இத பாருங்க, நீங்க மீடியாக்காரங்க, உங்ககிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு. நாங்க சொன்ன வார்த்தையை நீங்க எப்படி வேணாலும் மாத்தி திரும்ப சொல்லலாம். அதை நாங்க தடுக்க முடியாது. நாங்க என்ன சொல்றோமோ என்ன யோசிச்சோமோ அதை நாங்க சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு 3 அர்த்தம் எடுத்தாலும் 5 அர்த்தம் எடுத்தாலும் நான் ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க ராகுல் டிராவிட பத்தி சொன்ன விஷயம், அதாவது ஒருவேளை ராகுல் டிராவிட கிரேக் சாப்பல் டாமினேட் பண்றாருன்னா, அவருக்கு அழுத்தம் போட்டு வேலை வாங்குறாருன்னா அது ராகுல் டிராவிடோட தப்பா? பாத்தீங்கன்னா இது வீக்னஸ் தான். கிரவுண்ட்ல கேப்டன் தான் முக்கியமான நபர். உள்ள ஃபீல்டுல கேப்டன் தான் முக்கியமான நபர். இன்னைக்கு வெற்றி வந்தா பாராட்டு கேப்டனுக்கு தான் போகுது. ஒருவேளை டீம் தோத்தா விமர்சனம் பார்த்தா அது கேப்டனுக்கு தான் வருது. அதோட ராகுல் டிராவிட விட்டா முக்கியமான நபர் யார் இருக்காங்க? ஒருவேளை அவரு பிரஷர்ல போனாருன்னா அது அவரோட வீக்னஸ் தான்.
ஏன்னா அவரை தான் இந்த முழு நாடுமே நம்பி இருக்கு. என் டீமுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியணும். அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கணும். நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணி டீம்ல பெட்டர்மெண்ட் கொண்டு வர முடியலன்னா அப்போ நீங்க ஒரு வீக் பர்சன். நீங்க கிரேக் சாப்பலுக்கு எதிரா ராகுல் டிராவிட கிளர்ச்சி செய்யணும்னு இல்ல, நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. நாம ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது அது கிளர்ச்சி ஒண்ணும் கிடையாது. How you can improve that? அதாவது நான் எங்க அப்பாவை பத்தி அவரு தவறு செஞ்சிருக்காருன்னு சொன்னா அது கிளர்ச்சி இல்ல. அதுல இருந்து பெஸ்டானதை எடுக்கணும். ஒருவேளை என் கோச்சு கிட்ட நான் பேசுறேன்னா, கோச் நீங்க தவறா சொல்றீங்க, டீச்சர் நீங்க தவறா சொல்றீங்க அப்படின்னு நாம டிஸ்கஷன் பண்ணாதான் அதோட ரிசல்ட் நல்லபடியா வரும். இங்க பாருங்க சார், டிஸ்கஷன் பண்றதால கிளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டுறாது. ஆனா கிளர்ச்சிங்கிறது என்னன்னா, ஒண்ணு நான் சொல்றத கேட்கணும், இல்ல நீங்க சொல்றத கேட்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அதுதான் பெட்டர்மெண்ட் ஃபார் த கண்ட்ரி. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நீங்க கண்ட்ரியோட நலனுக்காக பேசுறீங்களா? அதாவது நீங்க உங்க பர்சனாலிட்டிய பாத்துக்கிட்டு கண்ட்ரி எப்படி போனாலும் கவலை இல்ல, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க சரியா யோசிக்கிறத விட கண்ட்ரிக்காக நம்ம நல்லது செய்யறது தான் முக்கியம். அதுதான் டீமோட ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. தட்ஸ் கால். அந்த மாதிரி முறையோட தான் விளையாடணும். நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் ராகுல் டிராவிட் ஒரு வீக் கேப்டன் நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் இந்த கோர்ட்ல அதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா? எங்க ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அங்க அவரு எடுக்கலன்னா ஒரு விஷயம் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, அதுக்கு மேல கண்ணுல பட்டா ஆனா நமக்கு தெரிஞ்சிடும் அதோட வீக் கேப்டனா தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தோணும். ஒவ்வொரு முறையும் நீங்க நான் பேச மாட்டேன், வேற பிளேயர் பேசுறேன்னு சொன்னா கேப்டனோட வேலையே பேசுறது தான். ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும். ஒருவேளை தவறு நடந்திருந்தா அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? தவறு நடக்கலன்னா நாங்க யோசிச்சிருக்கோம், டீம் முடிவு பண்ணிருக்கோம், நாங்க அதுல ஸ்டக் ஆயிட்டோம், எங்க தவறு தான், அதை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம்னு சொல்லணும். ஆனா நீங்க அது எதையுமே வாய் திறந்து சொல்லலன்னா என்ன நடந்துச்சுன்னு பாக்குறவங்களுக்கு தோணும். ஏன் அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவரோட வீக்னஸ் தெரிஞ்சிரும். இந்தியன் டீம் மேட்ச்ல தோத்தா உங்க தாக்குதல் கோச் மேல தான் போகுது, இல்ல கிரேக் சாப்பல் மேல போகுது. அதாவது நீங்க மீடியா, அதாவது ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மேட்ச் ஜெயிச்சா நீங்க கிரேட் சாப்பல வானத்துல தூக்கி வச்சிடுறீங்க. அத பத்தி பிளேயர்ஸ் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அதே டீம் தோத்துட்டா உடனே பிளேயர்ஸ் கிட்ட தான் வந்து கேக்குறீங்க, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு. இது எப்படி நியாயமாகும்? எப்பவும் மரியாதையும் பாராட்டியும் ஒரே பாதையில கொடுங்க. திட்டுறதா இருந்தாலும் அதே பாதையில கொடுங்க. ஜெயிச்சா கிரேட் சாப்பல் ஜெயிச்சிட்டாரு, தோத்துட்டா அதுக்கு பிளேயர்ஸ் தான் காரணம். அது எப்படி சரியா இருக்கும்? ஒருவேளை பயம் என்னன்னா, பிளேயர் மனசுக்குள்ள இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது சௌரவ் கங்குலி வெளியில போனதுக்கு காரணம் கோச் கிரேக் சாப்பலோட ஒத்து போகலங்கிறது. அதுக்காக கிரேட் சாப்பல எதுக்கு சொல்லணும்? அதாவது 5 நேஷனல் செலக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? கிரேட் சாப்பல மட்டும் சொல்றீங்க. அதாவது கிரேட் சாப்பல் அவரை வெளியே அனுப்ப நினைக்கல, அவரு தன்னுடைய ஆலோசனை சொல்லியிருப்பாரு, அவரு இந்த டீமுக்கு ஏத்தவர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 5 செலக்டருங்க அவங்க இந்தியாவுக்காக விளையாடி இருக்காங்க. அது அவங்க அப்படி முடிவெடுத்திருக்கலாம். அதாவது இவரோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவங்க ஒரு முறையாவது கண்டிப்பா கேப்டன்கிட்ட கேட்டிருப்பாங்க, அவங்க மேனேஜர் கிட்டயும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. மக்கள் மனசுல இருக்கிற பொதுவான இம்ப்ரெஷனை நான் சொல்றேன். ராகுல் டிராவிட் கேப்டன் ஆனதுக்கு காரணம் அவர் கிரேக் சாப்பலுக்கு டிசைரா மாறிட்டார்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா சௌரவ் கங்குலி வெளியில போனதுக்கு காரணம் அவர் குருவா ஏத்துக்கல. அப்புறம் எதுக்கு 5 செலக்டர் வச்சிருக்கேன், அவங்களையும் எடுத்துருங்க. அவங்க எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? அந்த 5 செலக்டரோட வேலை, அவங்க வேலைய கேப்டனை பிக் பண்றது தான். அவங்க வேலை மொத்த டீமையும் பிக் பண்றது தான். நீங்க கிரெடிட் கொடுக்கறீங்க. கிரேட் சாப்பல் தான் டீமை உருவாக்குறாரு, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நான் கிரிக்கெட் விளையாடிருக்கேன், அதுவும் 15 வருஷம் இந்தியாவுக்காக விளையாடி இருக்கேன். செலக்டட் பிக் த டீம், அது அவங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் 11 பேரையும் அவங்க தான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை செலக்டர் வீக்கா இருந்தா கேப்டன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அல்லது மேனேஜர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இப்ப நீங்க வேற விதமா சொல்றீங்க. நம்மளோட நேஷனல் செலக்டர் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்களும் ரொம்ப யோசிச்சுதான் சௌரவ் கங்குலியை வெளியே அனுப்பியிருப்பாங்க. நான் எதுக்காக கிரேட் சாப்பல் மேல குறை சொல்லணும்? ஒருவேளை நான் பாராட்டுறதா இருந்தா ஏன் செலக்டரை தான் பாராட்டுவேன். அதே மாதிரி தவறு நடந்தா செலக்டரை தான் கேட்பேன். ஏன்னா முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இதுவே நீங்க செலக்டரா இருந்தா? நான் இல்லையே. இல்ல, ஒருவேளை நான் இல்ல. நீங்க ராகுல் டிராவிட கேப்டன் ஆக்கியிருப்பீங்களா? நான் இல்ல. நான் இல்லாத இடத்த பத்தி நான் பேச விரும்பல. ஒருவேளை நான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இல்லாதப்போ அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா கிரேக் சாப்பல வெளியே அனுப்பியிருப்பீங்க. அதான் நான் இல்லன்னா ஆயிடுச்சே. ஒருவேளை நான் போர்டு பிரசிடண்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இருந்தா சொல்லியிருந்திருப்பேன். பிரைம் மினிஸ்டரா இருந்தா நான் சொல்லியிருப்பேன். எப்ப நான் இல்லையோ. ஆனா இந்த மாதிரியான கனவு உலகத்துல இருக்கிற பழக்கம் எனக்கு இல்ல.